அனுர்குமார ஜனநாயக்காவை பொறுத்தவரையில் முற்று முழுதாக சீனாவுடனான ஒரு உறவைத்தான் வைத்திருக்கின்றார். ஆனால் அதையிலிருந்து அவரை கொண்டு வருவதற்கு இந்தியா அரும்பாடுபடுகிறது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு சீனாவுக்கு இலங்கை, ஆனால் சீனாவை அதிலிருந்து அகற்றுவது என்று சொன்னால் இலங்கை அமெரிக்காவுக்கு தேவை. ஆனால் இது ரெண்டிலுமிருந்து தன்னை காப்பாற்றுவது என்றால் இலங்கை இந்தியாவுக்கு தேவை. இவ முந்தி ISISக்கு ஆக்கள் தேவை, கொஞ்சம் பேரை பிரெயின் வாஷ் பண்ண வேண்டும், அவர்களை கொண்டு போய் வெடிக்க வைக்க வேண்டும். இனி அந்த தேவையும் இல்லை. ஒரு ட்ரோனுக்கு பிரெயின் வாஷ் பண்ண தேவையில்லை. ஒரு அலை அடிச்சது, அந்த அலை அடிச்சது, இந்த அலை அடிச்சது கூறினார்களோ அதே போல 6 மாதத்துக்கு அந்த அலை ஓய்ந்து விட்டது என்றுதான் கூறுகிறார். இப்ப இந்த நிலையில் உள்ளக பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவுட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு என்பது வணக்கம். இலங்கை தொடர்பில் பல தகவல்கள் நாளுக்கு நாள் முன்னுக்கு பின் முரணாகவும் மாறுபட்ட தகவல்களாகவும் வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையின் புலனாய்வுத்துறை தொடர்பிலும் இஸ்ரேலினுடைய புலனாய்வுத்துறையினர் இலங்கைக்குள் அதிகளவில் இருப்பதான தகவல்களும் கடந்த வாரம் மீண்டும் ஒரு முறை பேசப்பட்டு கொண்டிருந்தது. என்னதான் இடம்பெறுகின்றது, என்ன இந்த சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரல் இலங்கை தொடர்பில் இருக்கின்றது? என்னென்று சொன்னால், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு போருக்குள் இருக்கின்றோம். உலகம் முழுவதும் நாங்கள் ஆரம்பத்தில் யோசித்தது உக்ரைன் ரஷ்யா போர் என்று. அது மெல்ல மெல்ல பரவி வளைகுடாவுக்கு நாடுகளுக்கு, மத்திய கிழக்கு நாடுக்கு வந்தது இஸ்ரேலின் பாலஸ்தீன போராக. அந்த போரை பொறுத்தவரையில் ஹமாஸை அழித்ததாக கூறினாலும் ஹிஸ்புல்லாக்களை அழித்ததாக கூறினாலும் போர் நின்ற பாடு இல்லை. அதுக்கு சிரியாவும் உள்வாங்கப்பட்டது, ஏமனும் உள்வாங்கப்பட்டது. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அடுத்ததாக நிற்கின்றது. ஈரானை கை வைக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சீனா, வடகொரியா, ரஷ்யா என்ற ஆதரவு இருக்கிறபடியால் கை வைக்க முடியாத நிலையில் இருக்கிறார். அதே சமயம் சீனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப சீனாவை எதிர்கொள்வதற்கு இந்தியாவைத்தான் யோசித்தார்கள். ஆனால் இந்தியாவை சீனா நேரடியாக எதிர்கொள்ளாது. அதை நாங்கள் பல தடவைகள் கூறியிருந்தோம். சீனா இந்தியாவை நேரடியாக எதிர்கொள்ளாது. ஏனென்றால் சீனா அமெரிக்காவுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர தனது பலத்தை கொண்டு போய் இந்தியாவுடன் விரயமாக்காது. இந்தியாவை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாகிஸ்தானை வைத்துத்தான் அடித்தார்கள். அதுதான் நடந்தது. அடுத்ததாக இலங்கை, பங்களாதேசத்தை கைப்பற்றி விட்டார்கள். பங்களாதேசத்தை சீனா எடுத்துக்கொண்டது. இப்ப இலங்கை. அப்ப இலங்கை அடுத்தது மிக முக்கியமானது இந்து சமுத்திர பிராந்தியத்துல. இப்ப அண்மையில் நடந்த சங்கரில்லா மாநாட்டில் கூட இந்து சமுத்திர பிராந்தியம், ஆசிய பிராந்தியத்தை தான் அமெரிக்கா குறிவைத்திருந்தது. அப்ப இந்த நிலையில் இலங்கை இப்போது முக்கியமான ஒன்று. எனவேதான் கடந்த ஏப்ரல் மாத பணத்தை கூட இலங்கைக்கு கொடுக்கவில்லை இன்னும் IMF என்றால் ஒரு அழுத்தத்தில் வைத்திருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கூட இலங்கைக்கு போவதாக இருக்கிறது இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம். 2016ஆம் ஆண்டு பொது தலைவராக இருந்தவர் சென்றதுக்கு பிற்பாடு இப்போது புதியவர் போகிறார். ஆனால் கள நிலைமை வேறு. இதுவும் ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்ன சொன்னால் 2021ஆம் ஆண்டு மிச்சேல் பாசலட் அவர் ஒரு இலங்கை தொடர்பான தகவல்களை சேகரிப்பது என்ற ஒரு பொறிமுறையை ஆரம்பித்திருந்தார். அதைக்குரிய சென்ட்ரல் டேட்டாபேஸ் என்று சொல்றது. அந்த சென்ட்ரல் டேட்டாபேஸுக்குள்ள தகவல்களை சேகரித்து அதனை ஸ்டோர் பண்றது, அனலைஸ் பண்றது என்ற நிலை. அது இருக்கிற கட்டத்தில் தான் அவர் இப்போது போகிறார் என்னும் போது அதுவும் ஒரு இலங்கை மீதான ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கு. அடுத்ததாக இஸ்ரேல், நீங்கள் கூறியது போல இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் படைத்துறையினர் தான் பெருமளவில் சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு போகிறார்கள். இலங்கைக்கு காசு தேவை இறக்குமதி செய்வதற்கு. இப்போது உங்களுக்கு தெரியும், உப்பிலிருந்து, தேங்காயிலிருந்து, அரிசியிலிருந்து எல்லாம் இறக்குமதி என்றபடியால் இலங்கைக்கு காசு தேவை. அப்ப இலங்கைக்கு காசு தேவை என்றால் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் தேவை. அப்ப சுற்றுலா பயணிகளில் கூடுதலாக இஸ்ரேலியர்கள். அவர்கள் அங்கு தங்கள் மத வழிபாட்டு தலங்களை அமைப்பதாகவும் புலனாய்வு துறை உள்ளதாகவும் எல்லாம் கூறப்படுகிறது. அது உண்மை. இஸ்ரேலிய புலனாய்வு துறை அது எல்லா இடமும் இருக்கு. அவர்களுடைய நெட்வொர்க் மிக பெரிது. ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது இலங்கையை தன்வசப்படுத்துவதற்கு
உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது என்பிபி அரசுக்கு கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த அமைப்புக்குள் ஒரு ஊடுருவல்களை மேற்கொண்டு உடைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. என்னென்று சொன்னால் அனுர்குமார ஜனநாயக்காவை பொறுத்தவரையில் முற்று முழுதாக சீனாவுடனான ஒரு உறவைத்தான் வைத்திருக்கின்றார். ஆனால் அதையிலிருந்து அவரை கொண்டு வருவதற்கு இந்தியா அரும்பாடுபடுகின்றது. இந்தியா உடன்பாடுகளை எழுதினாலும் அதனை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்தியா உடன்பாட்டுக்கு எதிராக வழக்குகள் கூட போடப்பட்டிருக்கின்றது. வளமையாக இதுதான் நாங்கள் பல தடவைகள் கூறியிருக்கின்றோம். சம்பூர் அனல் மின் நிலையமும் நுரைச்சோலையும் ஒன்றால்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நுரைச்சோலை இயங்குகிறது, சம்பூர் இன்னும் அடிக்கல்லும் இல்லாமல் தான் இருக்கின்றது. அதே போலதான் இப்போதைய மோடி ஏப்ரல் வந்துட்டு போகும் முதலே இப்ப ஜூன் மாதம் மே மாதமே வழக்க போட்டுட்டாங்க. ஜூன் மாதம் வரப்போறோம். அப்ப இயங்க விடாங்க. அப்ப இந்த நிலையில மேற்குலகம் சார்பான ஒரு அரசு தேவை என்றது. இப்ப இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போதைய அரசை உடைப்பதன் ஊடாக எவ்வாறு தங்களுக்கு சார்பான ஒரு அரசை உருவாக்குவது என்பதில் மேற்குலகம் தெளிவாக இருக்கின்றது. எனவேதான் பிரதமரை அரசு தலைவரிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் திரைமறைவில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. நீங்கள் அண்மை காலமாக வந்த பத்திரிகைகள் அல்லது நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அடிக்கடி மேற்குலக ராஜதந்திரிகள் பிரதமரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தூதுவராக இருந்தாலும் சரி, சுவிட்சர்லாந்தாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி. இறுதியாக கடந்த வாரம் ஜேவிபி அரசு அவர் இந்த சந்திப்பை நிறுத்திவிட்டது. நீங்க போக தேவையில்லை என்ற மாதிரி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். டெல்வின் சில்வா தான் கூறியதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் கரணியின் சந்திப்பை அவர்களே ரத்து செய்திருக்கிறார்கள் நாடுகளுடன். அப்ப இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் வந்திருந்தார் இந்த வாரம். அவர் இலங்கை பாதுகாப்பு படையினருடன் கலைத்திருந்தார். அதே நேரம் சீனாவின் சென்ட்ரல் கமிட்டி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் சென்ட்ரல் கமிட்டி ஆக்களும் இலங்கையில் நின்றதாகத்தான் கூறும். இப்ப என்னென்னு சொன்னால் இலங்கையின் அமைவிடம் மிக மிக முக்கியமானது. இலங்கையின் அமைவிடம் சீனாவின் உற்பத்தி துறைக்கான எரிபொருள் விநியோகம் மிக முக்கியமானது ஒன்று. அரேபியன் கடலுக்கு சீனாவின் நுழைவு பாதையாக கவுடர் துறைமுகத்தை பாகிஸ்தானோடாக சீனா வைத்திருப்பதால் பாகிஸ்தானை சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதே போல இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு சீனாவுக்கு இலங்கை தேவை. ஆனால் சீனாவை அதிலிருந்து அகற்றுவது என்று சொன்னால் இலங்கை அமெரிக்காவுக்கு தேவை. ஆனால் இது ரெண்டிலுமிருந்து தன்னை காப்பாற்றுவது என்றால் இலங்கை இந்தியாவுக்கு தேவை. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்கள் இலங்கையில் எல்லோராலும் ஒரு மறைமுகமாக ஊகிக்கக்கூடியதாக இருந்தாலும் அண்மைய நாட்களை பார்க்கின்ற போது ஏதோ அரசியலில் ஒரு முழுமையடையாத நிலை அல்லது அரசியலில் ஒரு குழப்ப நிலை என்று கூறப்படுகின்றது. மொசாட்டினுடைய புலனாய்வாளர்கள் நீங்கள் முன்னரும் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் இலங்கைக்குள் இருக்கின்றார்கள். மீண்டும் அந்த விடயம் பேசப்படுகின்றது. அதே போன்று தாக்குதல்கள் கூட இலங்கைக்குள் இடம்பெறலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள். அதில் நம்பகத்தன்மை தெரியாது. ஏன் இவையெல்லாம் இப்போது ஒரு நாட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாத போது பேசப்படுகின்றது? உண்மைதான். ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் கொழும்பில் வருகின்ற ஊடகம் ஒன்றுக்கு இலங்கை ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் தர அதிகாரி ஒருவர் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் அவர் எழுதியது என்னென்று சொன்னால், இந்த ரஷ்யாவில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் இலங்கைக்கு ஒரு பாடமாக இருக்கலாம் என்று சொல்லியும், இது ஒரு ஏசிமெட்ரிக் வார்ஃபேர், இதை தடுப்பதும் கடினம். இலங்கை தொடர்பான இன்டெலிஜென்ட்டை கெதர் பண்ணலாம். அதே போல டார்கெட்டுகளை செலக்ட் பண்ணி தாக்குதலை நடத்தலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவில் இடம்பெற்றது 5000 மைலுக்கு அங்கால். 5000 மைலுக்கு அங்காலுக்கு இடம்பெற்ற அந்த தாக்குதலை ட்ரொலி பாரவூர்தியின் டிரைவர் அதுல விட்டுட்டு இறங்கி போய்விட்டான். ஆனால் அதனை கண்ட்ரோல் பண்ணியது 6000 மைலுக்கு அங்கால் இருந்து. அப்ப அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இலங்கையிலும் ட்ரோன்களை கொண்டு போனால் மட்டும் காணும், அதை 6000 மைல் 10,000 மைலுக்கு அங்கால இருந்து செய்மதிகள் மூலம் இயக்கலாம். அவர் குறிப்பிடுகிறார் என்னென்ன இடங்களை தாக்கலாம். எனர்ஜி செக்டர், கம்யூனிகேஷன், அதே போல டிரான்ஸ்போர்ட் துறை, போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை, இவை தாக்கப்படலாம். ஏன் தற்போதைய இந்த அரசியல் இழுபறையில் ஒரு அரசை கவுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை யாரும் செய்யலாம், ஒரு குழுவை வைத்து செய்யலாம். யார் பிடிப்பதே கடினம். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் IS இலங்கையில தாக்கும் என்று யாராவது யோசித்தார்களா? 2010ஆம் ஆண்டு யாராவது யோசித்தார்களா? இல்லை. திடீரென்று IS அங்க இப்படி இந்த பெரிய ஒரு தாக்குதல் தடுத்து யாரும் யோசிக்கல. அப்படி ஒரு குழுவை தாக்கலாம். அப்ப இனிமேல் குழுவும் தேவையில்லை. முந்தி ISISக்கு ஆட்கள் தேவை, கொஞ்சம் பேரை பிரெயின் வாஷ் பண்ண வேண்டும், அவர்களை கொண்டு போய் வெடிக்க வைக்க வேண்டும். இனி அந்த தேவையும் இல்லை. ஒரு ட்ரோன்
ட்ரோனுக்கு பிரெயின் வாஷ் பண்ண தேவையில்லை. அது சும்மா ட்ரோனை நீங்கள் இயக்கினாலே காணும், யாரும் அதை தாக்கலாம். இப்ப இலங்கைக்கு இப்ப ஒரு பயம் பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள் புலனாய்வு துறைகளும் இருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையின் பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான 2 தாக்குதல்களை செய்துவிட்டால் முடிந்தது அளவு. அப்ப இதற்கு அவர்கள் என்ன மாற்று வழியை யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஏன் இந்த தாக்குதல் இடம்பெறலாம் என்றால் அவர்கள் அதற்கு கூறுவது என்று சொல்வது என்று இந்த இலங்கையின் பூகோள அமைவிடம் தான். அதுதான் இந்த தாக்குதலுக்கான காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுது. அடுத்ததாக இதை எவ்வாறு தடுக்கலாம் என்று சொன்னால், இதற்கு தடுப்பதற்கு இலங்கை சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அல்லது ட்ரோன் வார்ஃபேராக இருக்கலாம். இதற்கு புதிதாக பயிற்சிகள் தேவை. ஏனைய நாடுகளிட புலனாய்வு தகவல்கள்ல ஷேர் பண்றது தேவை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ட்ரோன் தொழில்நுட்பம், கவுண்டர் ட்ரோன் மிசைல்ஸோ ஆக்டிவிட்டிஸோ அதுக்குரிய பயிற்சிகள் தேவை. அதற்குரிய பயிற்சிகளும் ஒத்துழைப்புகளுக்கும் உரிய வேறு நாடுகளின் உதவிகள் இலங்கைக்கு தேவை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் புலனாய்வு தகவல்களின் பரிமாற்றம், வெவ்வேறு நாடுகள் புலனாய்வு தகவல்களை வழங்க வேண்டும். இப்ப ரஷ்யாவுக்கு 1.5 வருடமாக பிளான் பண்ணினார்கள் ரஷ்யாவின் தாக்குதலை. ரஷ்யாண்ட புலனாய்வுத்துறையால கண்டறிய முடியவில்லை. அப்ப ஏனென்று சொன்னால் அந்த தகவல்கள் பரிமாற்றம் இல்லை. அதே போல இலங்கைக்கு இப்போது அந்த புலனாய்வு தகவல் பரிமாற்றம் தேவையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் என்ன நடக்கிறது என்றது இலங்கைக்கு பெரிய அச்சமாக இருக்கின்றது. ஆனால் அந்த திட்டத்துக்குள் இலங்கை இருக்கின்றது தான். இந்த புலனாய்வு தகவல்களை பரிமாறுகின்ற விடயம் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் இந்தியா ஒரு தகவலை வழங்கி இருந்தது அல்லவா? அதான் இந்தியா வழங்கி இருந்தது தகவலை. அதே போன்று அருகம்பை தாக்குதல் ஒன்று இடம்பெறலாம் என்று அமெரிக்கா இலங்கையை உசார்படுத்தியது அல்லவா? உண்மைதான். ஆனால் அவர்கள் தங்களுக்கு அது தேவை என்னும் போது அதை வழங்குவார்களா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்போது வழங்கினார்கள், அருகம்பையே வழங்கினார்கள். அருகம்பையை வழங்கினது அது என்னென்று சொன்னால் அப்போதைய அரசுக்கு ஒரு மிரட்டலாக, எந்த நேரமும் இந்த சுற்றுலா பயணத்துறையை எங்களால் இணைத்தான் நிப்பாட்ட முடியும் என்பதற்காக அவர்கள் வழங்கினார்களே தவிர, அதாவது இப்படி அவர்கள் வழங்குவார்கள் என்றதுல முற்று முழுதாக தங்கியிருப்போமாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு தேவையான நேரத்தில் வழங்காமல் விடலாம். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இலங்கை இப்போது அது தொடர்பாகவும் சிந்திக்கின்றது. இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் இந்த முக்கிய இடங்கள் தாக்கப்படலாம். யார் தாக்கினதுன்றது பிரச்சனை. இப்ப ஒரு புதுசாக ஒரு குழுவை சொல்லலாம். ராணுவ அதிகாரி இந்த விவகாரத்தை தெளிவாக எழுதி இருக்கின்றார். தெளிவாக ஒரு 10 எழுத்தில் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு என்னென்று கட்டுரையாகவே நீங்கள் அதை பார்க்கலாம். கொழும்பிலிருந்து வருகின்ற ஆங்கில ஊடகம் ஒன்றில் தான் அதை தெளிவாக எழுதியிருக்கின்றார். இவ்வளவு பிரச்சனை, என்னென்ற இடங்கள் தாக்கப்படலாம், என்னென்று நாங்கள் இப்பவே அதற்குரிய மாற்று வழிகளை தேடலாம் என்று போட்டிருக்கிறார். ஆனால் இதில் யாரிடம் போய் இதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதென்றது முக்கியம். இப்ப அமெரிக்காவே கோல்டன் டோமை போடணும் என்று சொல்கிறது. ரஷ்யாவினால் கூட தடுக்க முடியவில்லை பெருமளவான ட்ரோன்களை. அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $7 பில்லியன் சாதாரண அதை ஆரம்பிப்பதற்கு தேவை. கிட்டத்தட்ட 700 பில்லியன் தேவை என்று சொல்லப்படுகிறது. முற்றாக போடுவதா என்று சொன்னால் இன்டர்செப்டரோட. இலங்கையின் மொத்த பொருளாதாரமே 85 பில்லியன் தான். அப்ப இலங்கையால் இதனை தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப நீங்க பார்க்கலாம், இந்திய பாகிஸ்தான் போர் ஏன் உடனடியாக முடிவுக்கு வந்தது என்று சொன்னார். ட்ரோன்கள் பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். துருக்கி கொண்டு ட்ரோனை இறக்கி விட்டது. ட்ரோன் இங்க தமிழ்நாடு வரையும் பறக்கும். 4 ஆப்பிள் கம்பெனியாக இருக்கலாம், சாம்சங் கம்பெனியாக இருக்கலாம், BMW கம்பெனி, 2 கம்பெனியில போய் விழுந்ததுன்றா முதலீட்டாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுவாங்க. அதுக்கு பிறகு திருப்பி அவங்களை கொண்டு வந்து கட்டுறது சரியான கடினம். ரஷ்யாவிலும் அப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் சுத்திகரிப்பாலயங்கள் அதுகள் இதுகள் எக்கனமியைத்தான் அடிக்கிறாங்க. அப்படி 4 அடிச்சு விட்டால் முடிஞ்சுது. அதோட இந்தியா நிறுத்தி அவங்க நிப்பாட்டாங்க. எதிர்கொள்வது இப்போதைக்கு மிக மிக கடினம். S-400 இருக்கலாம், S-300 இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆகாச ஏவுகணை இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு அடிப்போம், நூற்றுக்கணக்காக. இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப பிரித்தானியா என்ன சொல்றேன்னா, இந்த வருடத்துல அடுத்த வருடத்துக்கு இடையில 1 லட்சம் ட்ரோன்களை இலங்கை உக்ரைனுக்கு வழங்க போகிறோம். 1 லட்சம் பிரித்தானியா மட்டும். இவ்வளவு ட்ரோன்களையும் சுட்டுப்படுத்துறா அதுக்கு அம்யூனிஷன் எவ்வளவு தேவை என்றது ஒரு கணக்கு பார்க்க. அதுல எல்லாம் ஒரு $100. இப்ப சைனாவில வாங்கலாம்டா ஒரு $20 வாங்கலாம், பிரச்சனை இல்லை. அதுல என்ன ஆர்பிஜி செல்லத்தான் கட்டுறாங்க, அல்லது ஒரு கிரனேட். அது இலகுவாக எந்த தூரத்துக்கும் போகும். முந்தி கிரனேட் என்று சொன்னால் என்ன, ஒரு 20 அடி 20 யார் அல்லது 30 யார் தான் எறியலாம். இப்ப அப்படி இல்லை. கிரனேட்டை கிட்ட 5000 மைலுக்கும் அந்த ட்ரோன் கொண்டு போய் போட்டுட்டு வர அப்படியான ஒரு நிலைமை. இப்ப இலங்கை இப்ப அதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணுகின்றது. அதாவது எந்த நேரமும் யாரும் தற்போதைய இந்த இலங்கையின் நிலைமையை குழப்பலாம். நாங்கள் முதல் கூறியது போல கரணி தொடர்பான பிரச்சனையை பாருங்கள். கரணி தொடர்பான விவகாரத்தை தான் கேட்க வருகின்றேன். நீங்கள் கரணி தொடர்பாக குறிப்பிட்டீர்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாக இருக்கலாம்,
அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவாக இருக்கலாம். அதே போன்று முக்கியமான அமைச்சர்கள் பலர் குறிப்பிட்டார்கள். அவ்வாறு ஒன்று நிகழ்வு இல்லை. அந்த நிகழ்வு எல்லாம் ஒரு கற்பனையாக இருக்கின்றது. நாடாளுமன்ற விவகார சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க கூட குறிப்பிட்டார். இவையெல்லாம் கற்பனையாக இருக்கின்றது, அதற்கு வாய்ப்பில்லை, அவர்தான் பிரதமராக தொடர்வார், அதில் ஒரு நடைமுறை சிக்கலும் இல்லை என்று அவர்கள் எல்லோரும் கூறுகின்றார்கள், டெல்வின் சில்வா அடங்கலாக. ஆனால் நீங்கள் கூறுகின்ற விடயம் பேசப்பட்டது, ஆனால் அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமை இன்னும் அதே அளவில் தான் இருக்கின்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கரணியை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. உடனடியாக வெளியில விட்டாலும் இப்போதைக்கு பிரச்சனை. அரசியல்ல ஒரு சிக்கல். அரசியல் என்பது இவ்வளவு சிக்கல் நிறைந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். என்று சொன்னால் இப்ப பாருங்கள், அரசியல் எவ்வளவு சிக்கல் என்றால், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்யாவினால் தொட முடியுமா? முடியாது. முதலில், அதாவது போர் ஆரம்பித்த முதலில் ஊடகத்தில் தான் அதை போட்டிருந்தோம். போர் ஆரம்பித்த போது உக்ரைன் அதிபர் பங்கர்கள் தான். அப்போ இஸ்ரேலின் பிரதமர், முன்னாள் பிரதமர் ரஷ்ய அதிபருடன் பேசி போட்டு வரும்போது ரஷ்ய அதிபரிடம் கேட்ட கேள்வி, உக்ரைன் அதிபரை நீங்கள் கொள்வீங்களா? அவர் சொன்னார், இல்லை, நாங்கள் இது ஒரு சிறப்பு நடவடிக்கை, இது போர் இல்லை, இது ஒரு சிறப்பு நடவடிக்கை, நாங்கள் அவரை கொல்ல மாட்டோம். அதுக்கு பிறகுதான் அவர் வெளியில வந்தார். இன்று வரையிலும் அவங்க தொடவே இல்லை. அதுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கின்றது. அப்ப அரசியல்ல இது அரசியல் இருப்பதாக நீங்கள் ராணுவ பார்வையில் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அவங்க உக்ரைன் ஒரு கருவி. உக்ரைனை வைத்துத்தான் ரஷ்யாவை பலவீனப்படுத்தணும் என்று நேட்டோ யோசிக்கிறது. ரஷ்யா என்ன செய்யறது? உக்ரைனை வைத்துத்தான் நேட்டோவை அழிக்க வேண்டும் என்று ரஷ்யா நினைக்கிறது. 2 பேருக்கும் உக்ரைன் தேவை. செலன்ஸ்கி 2 பேருக்கும் தேவை. அதுதான் அந்த பிரச்சனை. எனவே செலன்ஸ்கி பாதுகாப்பாகத்தான் இருப்பார். ஒரு அமைச்சர்களை கூட கொள்வதற்கு அவர்கள் யோசிக்கவில்லை. உக்ரைன் கேபினெட்டை அப்படியே தான் வைத்திருப்பார்கள் என்று சொன்னார். இது 2 தரப்புக்கும் இடையிலான மோதல். இதில் உக்ரைன் ஒரு ஆடுகளம் தான். அவனை கொண்டு விட்டால் போர் முடிஞ்சிடும். அவன் வேணும், 2 பகுதிக்கும் அவன் வேணும். அவன் இருக்கும் வரையும் இந்த போரை தொடரலாம். அதே போலதான் கரணியின் பிரச்சனை. இந்த அரசியல் இப்ப டெல்வின் சில்வா சொல்லிவிட்டார் என்றால், கரணியோ இப்படித்தான் செய்யறாண்டா, பதவியில் இருக்க நீக்க வேண்டும். இப்ப நீக்கினால் நிலைமை உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் இடையில 23 லட்சம் வாக்குகள் போட்டுது. இப்ப அதாவது கொழும்பில் இருந்து வருகின்ற சண்டே டைம்ஸ் கூட எழுதியிருந்தது என்னென்றால், அவர் அரசில கிட்டத்தட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு 3/2 பெரும்பான்மை உள்ள ஒரு அரசு 43% அப்ரூவல் ரேட்டை தான் எடுத்திருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்னும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக. இந்த வீழ்ச்சியை இதுக்கு முன்னே அரசுகள் சந்திக்கவில்லை என்று கூறுகிறார். எவ்வளவுத்துக்கு அனுர அலை அடிச்சது, அந்த அலை அடிச்சது, இந்த அலை அடிச்சது கூறினார்களோ, அதே போல 6 மாதத்துக்கு அந்த அலை ஓய்ந்து விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். இப்ப இந்த நிலையில் உள்ளக பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவுட். இப்ப நீங்க பாருங்கள், இப்ப திடீரென்று பலரை கைது செய்கிறார்கள், நீதிமன்றத்தில் கொண்டு செல்கிறார்கள், வழக்கு போடுகிறார்கள், சிறைக்கு அனுப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதாவது தப்பி பிழைக்கும் வழிதான் இப்போதைய என்பிபி அரசு தேடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதற்குள்ளும் உள்ளுக்குள் உள்ள பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு நெருக்கடியில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இல்லை என்று சொன்னால் இருப்பதாக அர்த்தம், இருப்பது என்று சொன்னால் இல்லை என்று அர்த்தம். இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் சாத்தியப்படுவதற்கு, அல்லது ஹரணி அவர்கள் நீங்கள் கூறுவது போன்று வெளியிலே ஒருவேளை வருவாராக இருந்தால் அவர் மட்டுமாக பிரிந்து செல்வதற்கு சாத்தியம் இருக்கின்றதா, அல்லது அவரோடு அங்கு கணிசமானவர்கள் வெளியேறுவார்களா? கணிசமானவர்களை எடுப்பார்கள். காசு தானே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. கொடுத்தார்கள் என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து கொடுப்பார்கள். அதாவது 2015ஆம் ஆண்டே அமெரிக்கா கிட்டத்தட்ட $10 மில்லியன் செலவழித்ததாக கூறினார்கள். மியான்மரிலும் அவ்வாறு தான் நடந்தது. அப்ப அது அவங்களுக்கு அது இவ்வளவு டீல் போடுறது தெரியும். உலகத்திலே எத்தனை அரசுகளை கவிட்டவர்கள். இன்னைக்கு ரோமானியாவில பாருங்கள், திருப்பவும் தேர்தல் நடந்து மாற்றி விட்டார்கள். அப்படி உலகில் எத்தனை அரசுகளை கவிட்டவர்களுக்கு இது பெரிய வேலை இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் இது பெரிய வேலை இல்லை. ஆனா காலம் எடுக்கும். ஆனா மெல்ல மெல்லத்தான் அவர்கள் நகர்வார்கள். இப்ப அதுதான் நான் நீங்க கூறுறது போல, இப்ப ட்ரம்ப் உக்ரைன் சண்டையை நிறுத்துவாரான்னு கேட்டதுக்கும் நான் கூறியிருந்தேன். அவர்கள் கதைப்பார்கள், பேசுவார்கள், ஆனால் மெல்ல மெல்ல தங்கள் காரியத்தை கொண்டு செல்வார்கள். அண்மையில் கூட சிலர் எனக்கு சில புகைப்படங்களை அனுப்பியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் கரணிக்கும் சுவிஸ் தூதுவர் என்று நினைக்கிறேன், எவ்வளவு நெருக்கமாக இருந்து கதைக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படி பல படங்கள், அந்த புகைப்படம், இப்ப ஒரு புகைப்படம் 1000 தகவல்களுக்கு இணையானது என்று சொல்வார். அந்த புகைப்படம் அது ஒரு ஆதாரமா.
அப்படி பலவற்றை ஆராய்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடக்கிறது, பின்பக்கமாக ஏதோ ஒன்று செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அனுராவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் மிக மிக அதிகம். இது இப்ப இந்தியாவாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அமெரிக்கா இதில் கையாள வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா நேரடியாக அனுராவை எடுக்க முடியாவிட்டால் வேறு ஒரு தரப்பைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். இப்ப சந்திரிகாவை கொண்டு எப்படி சுதந்திர கட்சியிலிருந்து மைத்ரிபால சிறிசேனாவை உடைத்தெடுத்து அதிலிருந்து வேண்டு மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றினார்கள் என்றதை நாங்கள் பார்த்தனாங்கள். அதுவும் ஒரு வரலாறுகத்தான் இருக்கின்றன. அப்ப மஹிந்த ராஜபக்ச போரை 2009 வெல்லும் போது என்ன யோசித்தார்? தான் அடுத்த 40-50 வருஷத்துக்கு தானும் தன் தம்பிமாரும் தன் பிள்ளைகளும் தான் இலங்கைக்கு ராசா, புதிய துட்ட கேம் என்றுதான் யோசித்திருப்பார். ஆனால் யாருக்கும் தெரியாத அவற்றை தம்பியார் நாட்டை விட்டு தப்பி ஓடுற அளவுக்கு கொண்டு வருவாங்கள் என்று சொல்லி. இதுதான் உலக அரசியல். அப்ப இதற்கு அதாவது அவங்களே இந்த பாடுபடைக்க புதுசா வந்தவர்கள் ஏவிபி. அப்ப இவர்கள் இதுக்கு நின்று பிடிப்பார்களான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் தான் முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள், இலங்கையில் அமெரிக்காவின் புலனாய்வு துறையினருடைய பிரசன்னம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல விவகாரங்களில் தலையிடுகின்றார்கள். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பின்னர் அவர்கள் இந்த பயணத்தை குளோப் மாஸ்டர் 17 விமானத்திலே இலங்கைக்கு சென்று வந்ததை முதலில் வெளிப்படுத்தியதும் நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இப்போது சிஐஏயின் அதிகாரிகள் இலங்கையில் இருக்கின்றார்களா அல்லது அனைவரும் வெளியேறிவிட்டார்கள்? அவர்களை பொறுத்தவரையில் இப்ப முன்னைய போல சிஐஏ அதிகாரிகள் தேவையில்லை என்றால் தூதரகங்கள் தான் இப்போதைக்கு புலனாய்வு அமைப்புகளாகவே தொழிற்படுகின்றன. அதே போல சேட்டலைட்ஸும் மற்றது தகவல் நாங்கள் போன தடவை கதைக்கும் போது கதைத்திருந்தோம். கொழும்பு துறைமுகத்தில் அவர்கள் பூட்டுகின்ற கருவி அது அங்கு வருகின்ற கப்பல்கள் தொடர்பான அணு ஆயுதங்களோ அல்லது ரேடியேஷனோ அதுபடியான தகவல்களை இலங்கைக்கு மட்டும் அனுப்பாது, அது நேர அமெரிக்காவுக்கு அனுப்பும் அல்லது பசிபிக் கட்டளை மையத்துக்கு நேர அனுப்பும். அப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. அண்மையில் கூட லெபனானில் ஒரு கட்டிடத்தை இடிக்கும் போதுதான் அவர்களுக்கு தெரியும் அந்த கட்டிடத்துக்கு இஸ்ரேலின் ஸ்பை கேமரா இருந்தது. பிறகுதான் அவர்களுக்கு தெரியும் அதுக்குள்ளாது இருந்தது சொல்லி. அவ்வாறுதான் நிலைமை. அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஜூலி சங் கூட அடிக்கடி கர்ணி அவர்களை சந்தித்த தகவல்களும் இருக்கின்றது. அதே போல மேற்குலக ராஜதந்திரிகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு முக்கியமானது. எனவேதான் இந்த ட்ரோன் தாக்குதல் அவர் எழுதுகிறார். இந்த ஜியோகிராபிக்கலா இலங்கையின் அமைவிடம் மிக மிக முக்கியமானது ஒன்று. அதை ஏதோ ஒரு வகையில் கையகப்படுத்தினால் இப்ப மாலத்தீவு கைவிட்டு போனது தெரியும், பங்களாதேஷ் போனது தெரியும். இப்ப இலங்கையை ஓரளவு கையகப்படுத்தினாலுமே சீனாவை இப்ப தென் சீன கடல்ல எவ்வளவு தூரத்துக்கு சீனாவுக்கு ஒரு நெருக்குதலை கொடுக்கிறார்களோ அதே போல இலங்கையை கையகப்படுத்தினால் ஒரு தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு நெருக்குதலை கொடுக்கலாம் என்றது மேற்குலகத்துக்கு வடிவாக தெரியும். எனவேதான் இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவரும் அங்கு போய் இறங்கியிருக்கிறார். IMF அதுக்குள்ள நிற்கின்றது. அப்ப அமெரிக்காவின் புலனாய்வு தகவல் துறையை பொறுத்தவரையில் அவர்கள் அதை விட்டு விலகுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலவரங்களும் பாதுகாப்பு நெருக்கடிகளும் அதன் பின்னணியில் சர்வதேச நாடுகளினுடைய புலனாய்வு பார்வைகளும் இலங்கை புலனாய்வு துறையின் நடவடிக்கைகளும் இலங்கையில் எந்த உருவத்தில் தாக்குதல்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான இராணுவ விவகாரங்கள் தொடர்பிலான உள்ளக வெளியக புலனாய்வு தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.